வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து திருச்சி மங்களன் மங்கல்ல இருக்கக்கூடிய நெக்லஸ், சோக்கர், அதுக்கடுத்து வந்துட்டு ஹாரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம். இது வந்து மோஸ்ட்டாக நிறைய பேர் வந்து கேட்டிருந்த வீடியோ. மினிமம் சோக்கர் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் 11 கிராமில் இருந்து சோக்கர், நெக்லஸ் இந்த மாதிரி வகைகள்லாம் வந்து பார்க்கலாம். ரொம்பவே அழகாக இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டோட ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டோன் வச்சுமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த சோக்கர் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா வந்து ஒரு நெக்கு ஃபுல்லாக வந்து நிறைஞ்சு இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஸ்டோன்லாம் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த டாலர் வந்து வச்சுருக்கக்கூடிய இந்த ஹாரம் வந்து பார்த்திங்கனாக்க நிறைய அந்த மணி மாதிரி கோர்த்து ஒரு 64 கிராமில் வந்து இருந்தது. அதுக்கடுத்து காசு மாலை பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா ஹெவியாக பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு ஹெவியாக இருக்குது. இதோடைய கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு 57 கிராமுக்கு நல்லா இவ்வளோ ஒரு பார்வையாக நல்லா ஹெவியான ஒரு காசு மாலை. அதுக்கடுத்து வந்து சிவபெருமான் கல்யாண காட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாலர் வச்சு சொன்னாங்க. இதுவுமே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது. அந்த சிலை வடிவம்லாம் பார்த்திங்கன்னா தத்ரூபமாக செஞ்சுருந்தாங்க. இதிலே பாருங்கள் மாங்காய் டிசைன் உள்ளது 54 கிராம். இதுவுமே வந்து அந்த ரேஞ்சில் தான் ஆரம்பிக்குது. நமக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது. நல்லா ஒன்று போட்டாலுமே நல்லா பார்வையாக இருக்கக்கூடியது. ஆனால் ஜஸ்ட் ஒரு 54, 50 கிராம் இந்த மாதிரி வந்து ஆரம்பிக்குது. இது பாருங்கள் 3 அடுக்கில் உள்ள ஒரு ஹாரம் டிசைன். பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹெவியானது 56 கிராம், 915 மில்லிகிராம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது. 15% வேஸ்டேஜ். ஒரு சில நகைகள் பார்த்தீங்கன்னாக்கா 12% இருந்தே வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 12 நமக்கு வந்து மேக்ஸிமம் 18% வரைக்கும் இருக்குது. இந்த முத்து மாதிரியெல்லாம் கலந்து இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 53 கிராம். அதுக்கடுத்து வந்து சோக்கர் பார்க்குறோம். இது ஸ்டார்டிங் வந்து 32 கிராமில் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு ஒரு 11 கிராமில் இருந்தே சோக்கர் டிசைன்லாம் கிடைக்கிது. நம்ம வந்து பெரியவங்க தான் போடணும், சின்னவங்க தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து அது ரோப் வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம வந்து அவங்கள்ட்டே சொல்லி நம்ம வந்து பேக் செயினும் போட்டுக்கலாம், இல்லை ரோப்பும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நம்ம பெரியவங்க கூட போட்டுக்கிற அளவுக்கு தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாவே காட்டியிருக்கேன். இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து மகாலட்சுமி அந்த படம் விக்கிரகம் இருக்கிறது மாதிரியான ஒரு இது தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த சோக்கர் வந்து 75 கிராம். நல்லா பார்க்க கிராண்டாக இருந்தது. அதாவது நம்ம வந்து ஒன்று வியர் பண்ணோன்னாவே நமக்கு வந்து போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக சோக்கர் வந்து நிறைய விரும்பி எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்காக வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன். அடுத்து பார்க்கக்கூடிய இந்த ஹாரம்லாம் பாருங்கள், ரொம்ப பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்டாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து கிராமுமே வந்து ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நமக்கு. இதெல்லாம் வந்து 19 கிராம். ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது வந்து 62 கிராம். அதில் வந்து ஸ்டோன் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதெல்லாம் வந்து உங்களுக்கு தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேக்லேயே வந்து தனியாக மென்ஷன் பண்ணி அதை வந்து கழிச்சிட்டு தான் நமக்கு வந்துட்டு அந்த கோல்டோடைய வெயிட் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ தேர்டாக உள்ளது பாருங்கள், 49 கிராமுக்கு நல்ல ஒரு பார்வையாக நமக்கு வந்து இதில் நிறைய டிஃப்ரெண்ட் அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்கிது. அப்படின்றப்போ நம்ம வந்து விரும்பி வாங்குறது மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாகவும் கொடுத்துருப்பேன். இதில் வந்து கொஞ்சம் அந்த வெயிட்டோட உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 41 கிராம், 315 மில்லிகிராமில் இருக்குது. இதில் ஒன்றும் வந்து இவ்வளோ தான் வேஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மாதிரி நான் காட்டலை. ஏன்னா 12 மினிமம் வந்து ஒரு 12, 15 ஸ்டார்ட் பண்ணி மேக்ஸிமம் வந்து 18% வரைக்கும் இருக்குது. ஒரு சில இதுக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ இது பாருங்கள் 16% இதோடைய வேஸ்டேஜ். 71 கிராம் இந்த ஹாரம். நல்லா டாலர் வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து இது பாருங்கள், இதுவுமே ரொம்ப நல்ல ஒரு டிசைன். 49 கிராம், 510 மில்லிகிராம். நிறைய ஸ்டோன் வச்சு நம்ம வந்து ஒரு சிலருக்கு வந்து ஸ்டோன் வச்சு வாங்குறது பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து வாங்குறோன்னு நினைக்கிறவங்க வந்து இது மாதிரி ட்ரை பண்ணலாம். நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி அந்த மோதிரம் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருந்ததில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இங்கே வந்து ஆன்லைனில் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆன்லைனில் வந்து பண்ண முடியாது. ஒன்று நம்ம வந்து சிட்டு போட்டு எடுக்கணும், இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம நேரில் வந்து எடுக்கணும். அதுக்கடுத்து இந்த டிசைன் பாருங்கள், நந்தி மேலே வந்து சிவபெருமான் இருக்கிறது மாதிரி
இந்த வீடியோவில் வந்து பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. அந்த கையில் வச்சுருக்க வேல் கூட அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ ஒரு கிளியராக நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு வந்து. நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த அளவுக்கு வந்து ஒரு தத்ரூபமான ஒரு இதாக செஞ்சுருக்குறாங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் பாருங்க, ஒரு 60 கிராம், 70 கிராம் அந்த மாதிரி வந்து ஆரம்பிக்கிறது. இது வந்து பிளாக் கோல்டு. ஒரு மாதிரி அந்த கருப்பு ஷேட்ல வந்து இருக்கும் நமக்கு. ஆனா பியூரான ஒரு தங்கம் தான். இதுவுமே வந்துட்டு நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஆன்டிக் அந்த ஜுவல்லரி வந்து உண்மையான கோல்டா? பியூரான கோல்டா அப்படின்னு சொல்லிட்டு இதுவுமே வந்து 22 கேரட் 916 கோல்டு தான். அதோடைய ஃபினிஷிங் வந்து அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்த கலர் டிஃப்ரெண்ட்டுக்காக அப்படி கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய அந்த இப்போ ரீசெண்டாக வாங்கக்கூடியவங்கலாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த மாதிரி கலரில் எல்லாம் வாங்குறாங்கன்ட்டு. அடுத்து இந்த டிசைன் சொல்லணும். கிருஷ்ணர் வந்து அந்த புல்லாங்குழல் மேலே வந்து ராதா கிருஷ்ணராக இருக்கிறது அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. நான் கையில் எடுத்து பார்த்தேன். அவ்வளோ ஹெவி வெயிட்டாக அந்த செடி, அதுக்கடுத்து வந்து மான் பக்கத்தில் நிற்கிறது, அதெல்லாம் வந்து அவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் நான் அது பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஆசையாக இருந்தது அப்படின்ட்டு. அதோடைய கிராம் பாருங்கள், 104 கிராம் 660 மில்லிகிராம். நல்ல ஹெவி வெயிட். நான் அப்படியே கல் எடுக்கிறது மாதிரி இருந்தது கையில். அதுக்கடுத்து இந்த காசு மாலை பாருங்கள், 35 கிராமில் வந்துட்டு ஒரு சின்ன நெக்லஸாக நமக்கு வந்து கிடைக்கிது. மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி உள்ளது மாதிரி. இப்போ 2வதாக இருக்கிறது பாருங்கள், அழகாக அந்த 3 விளக்கு, அகல் விளக்கு இருக்கிறது மாதிரியான ஒரு டிசைனோட நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது லாஸ்ட்டாக இருக்கிறது 14 கிராம். 14 கிராமுக்கு நமக்கு நல்ல ஒரு பார்வையாக ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு டிசைனில் வந்து இருக்குது. இந்த மாதிரி நெக்லஸாக இருக்கட்டும், இல்லை ஹாரம், அதுக்கடுத்து வந்துட்டு சோக்கர் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா மினிமம் கிராமில் இருந்தே இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் தேடி எடுக்கணும். டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொஞ்சம் தேடி எடுத்தோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து நல்ல மினிமம் கிராம்லேயே கிடைக்கிது. இந்த அளவுக்கு கூட நமக்கு கிடைக்குமா அப்படின்றது மாதிரியான ஒரு கிராமில் வந்து கிடைக்கிது. உண்மையாக அந்த சோக்கர்லாம் பார்த்துட்டு நான் வந்து உண்மையாகவே ஆச்சரியப்பட்டேன். பரவாயில்ல, ஒரு 12 கிராம் 11 கிராம்க்கெல்லாம் கிடைக்கிதே, எல்லாருமே யூஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. அது வந்து பெரியவங்க தான் போடணும், சின்னவங்களுக்கு தான் போடணும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இப்போ பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த டிசைன்லாம் வந்து ஒரு 11 கிராமில் இருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. கழுத்துக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு பேக் செயின் வேணுமோ அதோட ஆட் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னாக்கா பேக் செயின் வாங்குற அளவுக்கெல்லாம் இப்போ முடியாதுன்னு நினைக்கிறவங்க வந்து ரோப் வந்து கொடுக்குறாங்க. அது மாதிரி அவங்களே வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. அது மாதிரியுமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கிறது மாதிரியான அந்த டிசைன்ஸ் தான் வந்து அதிக அளவில் இருந்துச்சு. ஏன்னா அது மாதிரி தான் விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அப்படின்னாக்கா திலகம் இருக்கிறது, யானை சிலை இருக்கிறது மாதிரியானது, மயில் தோகையை விரிச்சிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி டிசைன்ஸும் கிடைக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து உருவம் வச்சு போட மாட்டோம் அப்படின்னுவீங்க இல்லையா, அதுக்காகவும் சொல்கிறேன். அதோட நிறைய பேர் வந்து தாலி செயின் வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது அந்த மாடல் வந்து மினிமம் கிராமில் இருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் வீடியோ எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் அதெல்லாமே வரும். நிறைய பேர் வந்துட்டு அந்த மோதிரம் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு நிஜமாவே அந்த 800 மில்லிகிராம்கெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்தீங்க. உண்மையாகவே 800 மில்லிகிராம்கெல்லாம் இருக்குங்க. நான் அதுலேயே உங்களுக்கு காட்டியிருப்பேன், டீட்டெயில்டாக காட்டியிருப்பேன். டேக்கில் வந்து உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு தான் நான் எடுத்திருக்கேன். உண்மையாகவே அந்த கிராம் அளவுக்கெல்லாம் இருக்குது. நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நேரில் போயிட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய வேஸ்டேஜும் வந்து 12% இருந்து தான் ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து இந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள் கேட்டிருந்தீங்க. அதுக்கடுத்து வந்து ஸ்டோன் வச்சதுலேயே வந்து மோதிரம், ஒரு சிலர் வந்து வங்கி மோதிரம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாமே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பார்க்கக்கூடிய இந்த நெக்லஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த அரும்பரும்பா 23 கிராமுக்கு வந்து நல்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 பவுன் கிட்ட நல்ல ஒரு லுக். அது பார்க்குறதுக்கு வந்து நல்ல ஒரு அரும்பரும்பாக வச்சது மாதிரி. அதுக்கடுத்து இது பாருங்கள், நமக்கு ஒரு க்ரீன் கலர் வந்துட்டு ஸ்டோனோட கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு மேட்சான இயரிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டோன்லாம் வந்துட்டு ஒரு நார்மலான ஸ்டோன் தான். இதில் வச்சுருக்கிறது இந்த தோடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு எமரால்டுன்னு சொன்னாங்க. அதாவது பச்சை கல்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சு. அடுத்து இந்த நெக்லஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. 64 கிராம் 355 மில்லிகிராம். நமக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த மணி மாதிரி இருக்கிறது, அதுக்கடுத்து வந்து அந்த ஸ்டோன்லாம் வந்து நமக்கு தனியாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
இந்த தோடு வந்து 14 கிராம் கிட்ட வருது. 14 கிராம் 510 மில்லிகிராம். நம்ம வந்து அந்த நெக்லஸோட சேர்த்து அந்த தோடுமே வியர் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. மேட்சிங்காக நல்லாயிருக்கும். இது வந்து 29 கிராம் 415 மில்லிகிராம். இதுவுமே நல்லா இருந்தது. அந்த ஸ்டோனுக்கும் இடையில வந்து அந்த மாங்காய் டிசைனும் கொடுத்துருந்தது மாதிரி இருந்தது வந்து நல்லா இருந்தது. இதுக்கான அந்த இயரிங் பாருங்கள் 6 கிராம் தான் அது வந்துட்டு. பார்வையாக இருந்தது. அப்புறம் இந்த நெக்லஸ் வந்து 41 கிராம் வருது. இதில் வந்து ஒரு மைல்டு அந்த பிங்க் கலர் ஸ்டோன் வந்து கொடுத்துருந்தாங்க. அது வந்து நேரில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கலர் வந்து நல்லாவே இருந்தது பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த டிசைன் வந்து 32 கிராம் கிட்ட வருது. இதுக்கு மேட்சாகவே வந்து நம்ம இயரிங்கும் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஒரு வேளை வந்துட்டு இந்த நெக்லஸ் வேண்டாம், அந்த தோடு மட்டும் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அது மட்டும் வாங்கிக்கலாமா அப்படின்னா, அந்த தோடு மட்டும் கூட நம்ம தனியாக வாங்கிக்க முடியும் கண்டிப்பாக. உங்களுக்கு இதில் ஏதாவது அந்த தோடு தனியாக பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அது மாதிரி கூட வாங்கிக்க முடியும். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலலாம் கேட்டிருந்தேன் அந்த நகை கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இது கூடவே வந்து வேறு எந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து பார்க்க விரும்புகிறீங்க, என்ன வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க அப்படின்றதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.